என்னது கற்கள் எல்லாம் நகர்ந்து போகுதா? ஆமாங்க. அமெரிக்காவுல இருக்கக்கூடிய டெத் வேலி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மாதிரி பாறைகள் எல்லாம் நகர்ந்து போகுது. உலகத்துல இந்த பகுதியில மட்டும் இல்ல, நிவேடா அப்படிங்கிற பகுதியிலும் பாறைகள் நகர்ந்து போகதா சொல்லப்படுது. பாறைகள் ஏன் நகருது அப்படின்னு இன்றளவும் கூட யாருக்கும் தெரியலையாம். 1900 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாறைகள் நகர்வு குறித்து மக்கள் மத்தியில அதிகமா பேசப்பட்டுச்சு. ஆனா பாறைகள் ஏன் நகர்ந்து போகுது அப்படின்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. அதுபோக இந்த பாறைகள் நகர்வு குறித்து எந்த விதமான ஆய்வுகளோ, ஆதாரங்களோ இல்லவே இல்ல. பாறைகள் நகர்றத அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருக்காங்க அவ்வளோதான். இது அந்த காலகட்டங்கள்ல மக்கள் மத்தியில ஒரு பெரும் பேசு பொருளா பரவியிருக்கு. அந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பங்கள் இல்ல. தொலைத்தொடர்புகளும் அதிகமா இல்ல. அதனால மக்கள் மத்தியில இது கொஞ்சம் கொஞ்சமா தான் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பேசுற அந்த விஷயமா தான் பரவியிருக்கு. இந்த தகவல் பரவியதுமே மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தோன்றின விஷயங்கள காரணங்களா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஊர்களையும் அப்படித்தானே. வழக்கம் போல ஒரு குரூப் சாமின்னு சொல்ல, இன்னொரு குரூப் பேய்ன்னு சொல்ல இப்படியே பேச்சு தொடங்கியிருக்கு. இன்னும் சிலரோ விஞ்ஞானி ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அடிக்கு கீழ ஆழத்துல அடி ஆழத்துல ஒரு ஆறு போலாம். அந்த ஆறோட நீரோட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பாறைகள் எல்லாம் நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோன்னு சொல்லி காரணங்கள அடுக்க தொடங்குறாங்க. ஆனா, இது சம்மந்தமா எந்த விதமான ஆதாரப்பூர்வமான எந்த முடிவுமே ஆய்வாளர்கள் எடுக்கல, நிரூபிக்கவும் படல. அந்த நிலையில தான் என்ன ஆகுதுன்னா, 1915ஆம் ஆண்டு ஜோன்ஸ் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய இந்த பேச்ச கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இத பத்தி நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறாரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கற்களுடைய இடங்கள் என்ன பண்றாருன்னா மார்க் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்துட்டு மறுபடியும் மறுநாள் போய் பார்க்குறாரு. அந்த கற்கள் எல்லாமே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வேற வேற பகுதிகளுக்கு நகர்ந்து போயிருக்கிறத அவர் குறிச்சுக்கிறாரு மனசுல. சில கற்கள் நகர்ந்து போனதுக்கான தடயங்கள் இருந்திருக்குது. இன்னும் சில கற்களோ தடயங்களே இல்லாம நகர்ந்து போயிருக்குது. இதை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா குறிப்பிட்ட அந்த இடத்தை பத்தி முதல் முறையா ஆவணப்படுத்துறாரு. ஆனா அதுல அவர் இதனாலதான் அப்படின்னு எந்த விதமான காரணத்தையும் போடாம கற்கள் நகருது அப்படின்னு மட்டுமே அவர் அதை வந்து ஆவணப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த காரணத்தை அவர் எழுதவே இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கே தெரியல. அதன் பின் தான் பார்த்தீங்கன்னா, பல விஞ்ஞானிகளுடைய பார்வையும் இந்த நகரும் கற்களை நோக்கி திரும்புது. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, இந்த நகரும் கற்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ள துவங்குறாங்க விஞ்ஞானிகள். கற்கள் எப்படி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகருது? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அறிவியல் பூர்வமா இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்படவே முடியல. இதுவரை அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, நகரும் கற்களின் கீழ்ப்பகுதியில கூர்மையாக இருக்கிறதுனால அந்த கற்கள் நகரும் போது பாதைகள்ல தடம் ஏற்படுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா ஏன் அந்த பாறைகள் நகருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியல. விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியல அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. 1948ஆம் ஆண்டு 2 ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வுல அந்த பகுதியில பெரும் காற்று வீசுவதாகவும் காற்றின் காரணமா இந்த கற்கள் நகருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை சொல்லும்போது நமக்கு சின்ன பிள்ளைத்தனமா தோணுதுல. காற்றுனால அவ்வளவு பெரிய பாறைகள் நகருது அப்படிங்கிறது சுத்த போய், இதனால எங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அங்க இருக்க மக்கள் வந்து அவங்களுடைய கூற்று தெரிவிக்கிறாங்க. ஆனா பலரும் பாத்தீங்கன்னா இந்த கற்கள் நகருவதற்கு ஏதாவது மர்மமான விஷயம் காரணமாக இருக்குமோ, ஏதாவது அமானுஷ்யம் இருக்குமோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட பாருங்க, அதற்கு கூட ஆதாரம் வேண்டும் இல்லையா? ஆனா அதற்கும் ஆதாரம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் பெரும் சோகமான விஷயம். எதனால இந்த கற்கள் நகருது அப்படின்னு இன்னைக்கும் கூட தொடர்ந்து பல விஞ்ஞானிகள் முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனாலும் பாருங்க, இந்த கற்கள் நகர்வது அப்படிங்கிறது தீராத மர்மமா தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு.